இந்திய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றுல வரலாற்று சாதனை படைத்த நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல, அதுவும் 8க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல 1,00,000 வாக்குகளை தாண்டி உண்மையால் ஒரு பல தொகுதிகள், எல்லா தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு அடையல அப்படின்னா கூட நாம் தமிழர் கட்சியோட ஜம்பிங், அதாவது அதனுடைய முன்னேற்றம் பார்த்துட்டீங்கன்னா வேற லெவல்ல நல்ல மக்கள் வச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த காணொலி அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தான் பார்க்க போறோம். அதுவும் நாம் தமிழர் கட்சி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 100க்கு 1000% மாறப்போகுது. வரலாற்றிலேயே தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு ஒரு கட்சியா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா உண்மையால் நாம் தமிழர் கட்சியோட உறவுகளோட உழைப்பும் அண்ணன் செந்தமிழன் சீமானின் வழிகாட்டுதலும் அவருடைய உன்னதமான தலைமை பண்பும் தான் இதுக்கு முக்கிய காரணம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம், விரிவான விடயத்தை பார்ப்போம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். பல்வேறு வெற்றிகளை எதிர்பார்த்திருந்த போதும் இந்த கூட்டணி தத்துவம், அதே சமயம் பார்த்துட்டீங்கன்னா இங்க பணம் கொடுக்கக்கூடிய பணநாயகம், இது கட்சியினுடைய சின்னத்தை முடக்கக்கூடிய ஒரு கேடுகிட்ட செயல், இப்படி பல விதமான இன்னல்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு எப்படி சொல்றது 31 லட்சம் 30-40 லட்சம் அப்படின்னு வாக்குகளை காதல கேட்கிறப்ப அவ்வளவு செந்தமிழ் என்னும் போதிலே, செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இந்த தேன் பாயுது காதல் நிலைங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை கேட்கிறப்ப உண்மையால அவ்வளவு ஒரு தேனூற்றுங்கிற மாதிரி மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்கலாம், ஏங்க லட்சக்கணக்கில் தான் வாக்கு வாங்கி இருக்கீங்க, வெற்றி அடையில, இதுக்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இங்க பாருங்க, நின்ன அத்தனை கட்சியுமே கூட்டணி கட்சி, அதாவது எல்லாம் பல கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு சும்மா வாக்குகளை வாங்கிட்டு நாங்க இத்தனை வாக்கு வாங்கிட்டோம், நாங்க வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு என்ன பாவலா வேணா விட்டுக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தனை வாக்குகளும் தூய வாக்குகள், ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் புரட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தூய்மையான தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தை அப்படி ஒரு மாற்று கருத்தை இல்லை. அப்படி அந்த அளவுக்கு இந்த தூய, அதாவது தூய வாக்குகள்னு சொல்லுவாங்க. எப்படி தூய வாக்குகள் சொல்றது அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்து மக்களுடன் கூட்டணி போட்டு நின்னுச்சோ, அது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், எந்த கட்சியா, காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணி தத்துவம் இல்லாம தனித்தனியே நின்று மோதி பார்த்துக்கணும். ஒத்தக்கத்த வீரங்கிறது தான் கணக்கு. அப்படி இவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு பாக்குறப்ப உண்மையால் நாம் தமிழர் கட்சியை விட கம்மியா தான் இருக்குது, குறைவா தான் இருக்குதுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். 10 கட்சிகளுடைய கூட்டணியை நீங்க போட்டு நீங்க 1,00,000 வாக்குகள் சொன்னீங்கன்னா, தனியா பிரிச்சீங்கன்னா ஒரு முதன்மை கட்சியா இருக்கிறது ஒரு 30,000 வாக்கு வாங்கியிருக்குது, அப்புறம் இது 20,000 வாங்கியிருக்குது, இது 10,000 வாங்கியிருக்குது, இது 5,000 வாங்கியிருக்குது, இது 2,000 வாங்கியிருக்குதுன்னு தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிக்குது அப்படின்னா உண்மையும் நேர்மையுமா மக்கள்கிட்ட போய் நின்று அவர்களுக்காக எல்லா இடத்துலயும் போராடி எல்லா உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து உண்மையா எந்த ஒரு வாக்குக்கு காசே தராம பணநாயகத்தையே வெறுக்கக்கூடிய ஒரு அரசியலா மக்கள்கிட்ட கொண்டு போய் உண்மையை, இந்த பணத்தை வாங்காதீங்க, இந்த பணத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த கேடுகிட்ட அரசியலுக்கு அடிமையாகி விடுங்கிற தத்துவத்தை விதைத்து ஒரு உண்மை அரசியல உண்மையான வாக்குகளை அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையாலும் 2026 நமக்கானதா மாறப்போது. இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறப்போது. வேற வழியே இல்ல ராஜா அப்படிங்கிற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்குது. அதுவும் 8 தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் உண்மையா நாம் தமிழர் கட்சியை மதிச்சு அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கருத்துக்களை, கொள்கைகளை மதித்து தலைவர் மேதகு பிரபாகரன் வழியில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்ற உண்மை நோக்கத்தோட
எந்த பணநாயகத்துக்கும் கேடுகிட்ட செயலுக்கும் வந்து இந்த மதுவுக்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணி பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே வந்து செவிசாய்க்காம நேசித்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையில அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டிய இடத்துல நாம நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை எப்படியெல்லாம் புறக்கணிச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஊடகமா இருக்கட்டும், பொது இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போடுறதா இருக்கட்டும், காவல்துறை அனுமதி வாங்குறதுல இருக்கட்டும், ஒரு அதான் சொல்றோம்ல பொதுக்கூட்டம் போடுறதுனா கூட முதன்மை சாலையில போட விடாம அவங்க உள்ளூருக்குள்ள கொண்டு போய் போட சொல்றது மாதிரி எல்லா விடயத்திலையும் நாம் தமிழர் கட்சியை யாராச்சும் ஏதாச்சும் தெரியாதனமா பேசிட்டாங்க அப்படின்னா கூட உடனடியாக அவங்க மேல ஒரு பாயுது வழக்கு அப்படிங்கிறது முதற்பட்டு எல்லா விடயத்திலையும் உண்மையாலும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இது தாண்டி வந்திருக்காங்க. லாஸ்டா ஆடின ஆட்டம் என்ன அப்படின்னா விவசாயி சின்னத்தை பறித்தது. விவசாயி சின்னத்தை பறித்து ஒரு அதாவது மொக்க காரணம் ஒண்ணுமே இல்லை, அது ஏற்புடையதே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு உண்மையா சொல்ல போனா மிகப்பெரிய அட்டூழியம். அப்படி அந்த அட்டூழியத்தை வந்து பண்ணிட்டு நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை வந்து பறிச்சுட்டு நீ எப்படி ஜெயிச்சிருவ பார்க்கலாம். உண்மையில விவசாய சின்னம் இருந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு பல இடத்துல அடிச்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி பல இடத்துல அடிச்சிருக்கு. இப்ப விவசாய சின்னம் இல்லாதது பல்வேறு வாக்குகள் வந்து மாறி போயிருக்கலாம். உண்மையா ரவீந்திரன் ஐயா சொல்ற மாதிரி இங்க விஜய் அவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, தமிழக வெற்றி கழகம், அவங்களுடைய வாக்குகள் அவரை வந்து மைக் சின்னத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தது முதற்கொண்டு அவர்களுடைய வாக்குகள் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அதிமுகவுடைய வெறுப்பாளர்கள் எல்லாமே இதற்கு வாக்களித்திருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அப்படிங்கிறது முதற்கொண்டு வெறுப்பு அரசியலில் இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ரொம்ப ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த தேர்தலோட ரிசல்ட் அதாவது முடிவுகள் வந்து மக்களின் மனதாக வந்து வெளிப்படுது. உண்மை சொல்ல போனோம்னா ஒரு தனித்தனியா ஒவ்வொருத்தரா வாங்கப்பா உன் கட்சி உண்மையால எவ்வளவு கூட்டணி கட்சி இல்லாம இப்ப கூட்டணியா இல்லாம உனக்கு எவ்வளவு வாக்கு கொடுந்திருக்குன்னு வச்சு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் முதலிடத்துல இருக்கும். இன்னைக்கு மூன்றாவது கட்சிங்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுதுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையான வெற்றி கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நீங்க நம்ம சொல்ற மாதிரி இதையெல்லாம் பிரிச்சு பாக்குறப்ப இங்க இவங்களுக்கான வாக்கு சதவீதம் உண்மையால் நாம் தமிழர் கட்சியினுடைய சதவீதத்தோட குறைஞ்சிருமே தவிர ஏறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 7%, 8% தாண்டி 10% தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்குது அப்படின்னா உண்மையாலும் வேட்பாளர்களை நேசித்து அந்த வேட்பாளர்களுடைய உண்மையான கோரிக்கைகளை ஏற்று உண்மையான கொள்கைகளை ஏற்று அந்த அண்ணனுடைய கொள்கை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்க. அதே சமயம் இந்த சின்னத்தை பறித்து மைக் சின்னத்தை அறிவிச்சப்ப அதையும் உடனடியா மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. உண்மையால இது முன்னாடியே இந்த சின்னமெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எகிரி இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி உண்மையால ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய இப்ப எப்படி கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்கல்ல, அப்படி எடுத்ததனுடைய விளைவு இவங்களுடைய ஆட்டம். நம்ம கட்சியினுடைய சொல்லப்போனா விவசாய சின்னத்தை முடுக்கி அதை இறுதி நேரத்துல வந்து மைக் சின்னத்தை தந்து அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தி மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருக்குதுன்னா உண்மையான வெற்றியின் விளிம்புதான் இது. அப்போ விவசாய சின்னம் இருந்ததுன்னா வேற மாதிரியான ஒரு வெற்றி, வேற லெவல் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரியான வெற்றி கிடைத்திருக்கும். உண்மையா சொல்ல போனா இது ஒரு ஜம்பிங் 2026 தேர்தலினுடைய வெற்றியின் அறிகுறி அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இதுல முக்கியமா பார்க்கப்பட்டதுன்னா இந்த நம்ம கட்சியில மத்த எந்த கட்சியிலையும் இல்லாத மாதிரி நாம் தமிழர் கட்சியில 20க்கு 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள் அப்படி சரிபாதி உரிமையை தந்த 50க்கு 50% அப்படின்னு சொல்லி சரிபாதி உரிமையை தந்த ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப கடமைப்பட்டிருக்குது. உண்மையாலும் பெரிய அளவிலான ஒரு மதிப்பை அளித்திருக்கிறார்கள், வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கே இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறது உண்மையா பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. கண்டிப்பாக
உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றியை வந்து அடைய போகுது நாம் தமிழர் கட்சி. அதே சமயம் அண்ணனும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உள்கட்டமைப்புகளில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க போறாரு. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாமரனின் பயணத்திட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் கடலோர கிராமங்கள் எல்லாம் போய் சந்திக்க போறாரு. அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு, அங்க இருக்கிற நிர்வாகிகளை, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திச்சு கட்சியினுடைய பலப்படுத்துதல் வந்து மேற்கொள்ள போறாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லா தொகுதிகளுக்குமான பயண திட்டத்தை உருவாக்கி இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு வட்டம் அடிச்சு அவரு உண்மையாலும் இரவு பகல் பாராம தூங்காம சிந்தனை எல்லாமே இந்த தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும். அவரு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இல்லை, ஆனா இவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கொள்கையோட இந்த நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நம் சன்னதிகளுக்கு தேவையான மிகப்பெரிய புரிதலை, அரசியல் தாக்கத்தை வந்து உருவாக்கணும். அரசியல் வந்து அண்ணா தெளிவா சொல்றாரு, அரசியலை எல்லோரும் கத்துக்கணும், அரசியல் வேண்டாம் நீ போ அப்படிங்கிறாங்க இல்லையா. அரசியல்ல பேசாதப்பா, ஏப்பா உனக்கு இப்ப வேற பழப்பில் அரசியல் செய்தி பார்த்துட்டு உட்காந்துக்கிற, வேற மாத்து நாடகத்தை போடு, பாட்டை போடு அப்படிங்கிறாங்கல்ல. அதையெல்லாம் தாண்டி சீமான் அண்ணன் மாற்று கட்சியினராக இருந்தால் கூட, மாற்று கொள்கையை பேசுபவர்களாக இருந்தால் கூட அண்ணனின் பேச்சை விரும்பி கேட்பவர்கள் இன்னைக்கு அதிகம். அது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாகி இருக்குதுங்கிறது வந்து உண்மையாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலினாலும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதை மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கொண்டாட போறோம். அதனால வந்து இது மட்டும் இந்த வெற்றியோட இந்த என்ன சொல்றது, இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறப்போகுது அப்படிங்கிற இந்த சந்தோஷத்தை தாண்டி இனி உள்கட்டமைப்புல நாங்க எவ்வளவு இனி வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து எல்லாம் எந்த அளவுக்கு மாற போறாங்க, எந்த அளவுக்கு கட்டமைப்பு வலுப்படுத்த போறாங்கன்னு இனி வந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் அதனுடைய விளைவுகள் வந்து உண்மையாலும் ஒரு வெற்றியா நமக்கு வந்து உட்காரும் அப்படிங்கிறது அண்ணன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உண்மையாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்குகளை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு பயணிச்சிருக்கிறோம், நம்ம கொள்கையை அடிப்படை கிராமத்திற்கு கூட, ஒரு அடிப்படை மக்களுக்கு கூட, கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கூட எந்த அளவுக்கு ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும். நாம் தமிழனுடைய ஆட்சி வரைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விவசாயி திட்டத்தை சொல்றது, வேளாண்மை எப்படி பண்ணணும், அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் எப்படி பண்ணணும், அதே சமயம் பணநாயகத்தை விட்டுட்டு ஜனநாயகத்துக்கான அரசியல், அனைத்து உயிர்களுக்கான அரசியல், இங்கே அனைவருக்குமான அரசு பணி எப்படி பண்ண போறோம், அந்த கேலி கூத்தா பண்ணாங்க இல்லைங்களா, நீங்க இதுக்கெல்லாம் போய் அரசு பண்ணி தர முடியுமா அப்படின்னு, அதையெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஒரு திட்டத்தை விளக்கி சொன்னப்ப எல்லோரும் வரவேற்றாங்க. இதுதான் தம்பி இந்த மண்ணுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு ஒற்றை சொல்ல உண்மையில போங்க தம்பி நீங்க தான் அடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த முடிவுகள்ல, அதாவது நான் சொல்றது ஒரு 6 மணி 7 மணி அந்த கணக்கினுடைய அடிப்படையில ஒரு 5:45 ஒரு 6:15 எடுத்துக்கலாம். அதனுடைய அடிப்படையில நான் இந்த பதிவு வந்து வெளியிட்டு இருக்கிறேன். அதற்கப்புறம் இன்னும் எத்தனை வாக்குகள் வருது, இன்னும் எத்தனை சுற்றுகள் மீதம் இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எத்தனை வாக்குகளினுடைய அடிப்படையில என்னென்ன கட்சி எவ்வளவு சதவீதம், நம்ம கட்சி எவ்வளவு சதவீதம் இன்னைக்கு வாங்கி இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு டீட்டெயிலா அடுத்த வீடியோல நம்ம அடுத்த காணொலியில வந்து பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உயிர்மை வசந்தகுமார். நன்றி.